பார்த்துக்காமலே இருந்திருந்தா நீ இப்போ அந்த நிலைமையில இருந்திருக்க மாட்டல்ல. ஐயோ, பஸ்ஸும் வரல, கேபும் புக்கால. படிச்சதே பாதிதான், அதுவும் இப்போ மறந்துடும் போலயே. நம்ம காலேஜ்காரங்க யாராச்சும் வந்தா லிஃப்ட் கேட்கலானா அதுவும் முடியல. ஒருத்தன் வரான், ஆனா அவன் லிஃப்ட் கொடுப்பானா? கேட்போம். ஹாய், இஃப் யூ டோன்ட் மைண்ட் கேன் யூ ட்ராப் மீ இன் காலேஜ்? ஐ எம் ஆல்சோ இன் சேம் காலேஜ். ஓகே. அது எப்படிடா நமக்கு தெரியாத கொஸ்டினா தேடி தேடி தரானுங்க. அதுவும் மகராசி அப்படி. உனக்கு என்னப்பா, நீ டாப்பரு. ஆமா, நீ பார்த்த. அப்பா, நான் படிச்சதே வந்துச்சு, இன்னைக்கு லக்கீடே போல. எனக்கு 3rd யூனிட்ல ஏதாவது டவுட், மத்ததெல்லாம் ஓகே தான். ஆமா, ரூஹி எங்க? ஆமா, எழுதும் போது பார்த்தா ரொம்ப டென்ஷனா இருந்தா. லேட்டா வேற வந்தா, ஆனா சீக்கிரமா கொடுத்துட்டு போயிட்டா. அங்க இருக்கா பாரு. ஏய், எப்படி எழுதுன? அவ்வளோ சீக்கிரமா பேப்பர் கொடுத்துட்ட? ஃபர்ஸ்ட் நீ எழுதுனியா? இல்லடி, லேட்டா வந்தேன், எதுவும் தெரியல, அதான் கொடுத்துட்டு வந்துட்டேன். ஏன் லேட் ஆச்சு? பஸ் இல்ல, கேப், ஆட்டோ எதுவும் கிடைக்கல. கிடைச்சா பைக் தான் கிடைக்குது. அதுல வந்திருக்கலாமே. வந்திருக்கலாம்னா, ஆனா சக்தி வேணாம்னு சொல்லிட்டான். பைக் டாக்ஸிக்கு எல்லாமா பாய் ஃப்ரெண்டை கேட்பீங்க? நல்ல வேலை, நான் சிங்கிள்ப்பா. டேய், ஏன்டா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிருக்க? இல்லடா, நேற்று ட்ரெஸ் தான் போட்டிருந்தேன். காலையில் லேட் ஆயிடுச்சுன்னு அப்படியே கிளம்பிட்டு வந்துட்டேன். ஹாய். Hi, thank you so much. Because of you, I reached at time. இட்ஸ் ஓகே. யாரு? மார்னிங் அவர் லிஃப்ட் கொடுத்தாரு.
டேய் யாரு? மார்னிங் லிஃப்ட் கொடுத்தேன். ஹே, நீங்களும் தமிழா? ஆமா. ஹே, சூப்பர். நான் வேற லாங்குவேஜ்ல இங்கிலீஷ்ல பேசிட்டு இருந்தேன். ஆன்சர் எதுவும் தெரியல. அதான் வெளியே வந்துட்டேன். விடு, இன்டர்னல் தானே, செம்ல நல்லா பண்ண. ம் சாப்பிட்டியா? இல்ல போகணும். ஏன் போகல? எக்ஸாம் முடிஞ்சுதான் 15 மினிட்ஸ் ஆச்சுல. போறேன். ஸ்ரீ வெண்ணிலா யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காங்க. யார் கூட? மார்னிங் வெண்ணிலா ஒரு பையன்கிட்ட லிஃப்ட் கேட்டு வந்திருக்கா. அவன் பார்த்தா எங்க டிபார்ட்மெண்ட் தானா. இப்படி தெரியாத ஆளுங்க கூட எல்லாம் போறதுனால தான் அங்கங்க ஜஸ்டிஸ்னு போட்டுட்டு இருக்காங்க. சேம் காலேஜ் பையன் தானே. அதுக்கு எல்லாரும் தப்பா இருக்க மாட்டாங்கல்ல. ஒரு பையனுக்கு தான் ஒரு பையனை பத்தி தெரியும். சரி விடு, அது அவ இஷ்டம். சரி, அவங்க கூட எல்லாம் நீ பேசாத. ஒழுங்கா உன் 2 ஃப்ரெண்ட்ஸ் கூட மட்டும் பேசு. இல்லனா அவளுங்க கூட தேவையில்லதான். சரி, நான் சாப்பிட போறேன். அப்புறம் பார்க்கலாம். பை. வந்தேன். பாய். ஹே, நீ மறக்காம அந்த போட்டோ மட்டும் அனுப்பிடு. என்னடா சைட் அடிச்சு பொண்ணுக்கே லிஃப்ட் கொடுத்துருக்க? ஹலோ மேடம். ஏ ஹாய். எங்க போற? பஸ் ஸ்டாப்புக்கு. வீட்டுக்கு தானே? ம் சரி வா, நான் விடுறேன். பரவாயில்ல, விடுங்க, நான் போய்க்கிறேன். நீ போவேன்னு தெரியும், பட் ஏதோ உன்னை ட்ராப் பண்ணணும்னு தோணுது. அதான் வா. அது ஏன்? தோணுது, வா. சரி. சரி, போய் சாப்பிட்டு தூங்கு. போயிட்டு மெசேஜ் பண்ணு. பை. ஓகே பாய். வெண்ணிலா. என்னடா? இல்ல, நான் ஒரு 4 டேஸ் காலேஜுக்கு வர மாட்டேன். ஏன்? ஊருக்கு போறேன். சரி, பார்த்து போ. ஊர்ல நெட்வொர்க் எதுவும் கிடைக்காது, ஸோ கால் மெசேஜ் பண்ண முடியாது. சரி, எப்படியும் ஒரு 4 நாள் தானே, பார்த்துக்கலாம், விடு. சரி போ. நீ போ, நான் போறேன். நீ போ. நான் உன்னை போக சொன்னேன். சரி.
ஏன்னா உன்னை ஈவினிங் நான் ட்ராப் பண்ணேன். ஓகே. எப்படி இருந்துச்சு இந்த 3 டேஸ் நான் இல்லாம? போச்சு. உனக்கு? செம ஜாலியா இருந்தேன். சரி, நான் போறேன். பாய். நான் இன்னும் முடிக்கல. என்ன முடிக்கல? அப்படி சொல்ல எனக்கும் ஆசைதான். ஆனா இல்ல, ஏதோ ஒண்ணு மிஸ் பண்ற ஃபீல். காலேஜ் வந்த உடனே மனசு ஏதோ ஒண்ணு தேடிட்டே இருந்துச்சு. அப்பதான் உன்னை பார்த்தேன். அந்த மிஸ் பண்ற ஃபீல் எல்லாம் போயிடுச்சு. ஆமா, நீ ஏன் என்னை பார்த்த உடனே பண்ண? அது உண்மையை மட்டும் சொல்லு ப்ளீஸ். உனக்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் எனக்கும். இது எப்படி போய் முடியும்னு எனக்கு தெரியாது. எனக்கு எப்பவுமே உன் கூட இருக்கணும்னு தோணுது. வெண்ணிலா, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. சரி, உள்ள போ. பாய். ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல கொஞ்ச நேரம் தான். சரி வா போலாம். இந்த கிளாஸ் ரொம்ப கடுப்பா இருந்துச்சு. ம் சொல்ல மறந்துட்டேன், எப்படியோ நெக்ஸ்ட் செம்ல இருந்து இன்டர்ன்ஷிப் போகலாமா. அதான் உனக்கு கிடைச்சிருக்கு, அதுக்கு போறேன். ம் சரி, எங்க? இங்க இருந்து ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். எனக்கும் சொல்லிட்டு இருக்காங்க, கிடைச்சா நானும் போறேன். என்ன? இன்டர்ன்ஷிப். ம் என்னாச்சு? இல்ல, உன் முடிவை நீயே எடுத்துட்டா அப்போ லவ்வர்னு நான் ஏன் இருக்கேன்னு யோசிக்கிறேன். இல்ல இன்னும் கிடைக்கல, கிடைச்சா தானே. ஆனாலும் சரி விடு. சரி, அப்படி வந்தா உன்னை கேட்டுட்டு தான் போவேன், ஓகேவா? ம் அதான் கேட்குறேன்னு சொன்னல, நார்மலாவு. வரேன் வரேன். ஹலோ. ஹலோ. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இல்ல நைட்ல பேசுறது. ம் நல்லா இருக்கு. ம் ஓய், இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். நானும். ம். ஏய், அம்மா கூப்பிடுறாங்க, நான் கட் பண்றேன். நாளைக்கு பார்க்கலாம். பாய். ஹே, இவ்ளோ காலையில நீ எங்க என்ன பண்ற? மார்னிங் நீங்க டீ குடிக்க வந்தேன். அப்போ நீ டீயே குடி போ. நானும் நீ என்ன பிக் பண்ண வந்தியோன்னு நினைச்சேன். அடியே குள்ளச்சி, அது தெரியுதுல்ல. அப்புறமா என்ன? என்ன மச்சான் நடக்குதுங்க? எங்களை கழட்டி விட்டுட்டு நீங்க வந்துட்டு பேசிட்டு இருக்கீங்க. க்ளோஸா வேற இருக்கீங்க. வாட் இஸ் த மேட்டர்?
நாங்களே சொல்லலாம்னு இருந்தோம், நீங்களே கேட்டுட்டீங்க. ஆமாப்பா, நாங்களே சொல்லலான்னு வந்தோம். நாங்க 2 பேரும் லவ் பண்றோம். ஐ நான் தான் ஜெயிச்சேன். 50 ரூபா. நீ லவ் எல்லாம் பண்ண மாட்டேன்னு பெட் கட்டணும்டி. என்கிட்ட கேட்டிருக்கலாமே. சரி ஃபர்ஸ்ட் யார் சொன்னா? நான் தான். சூப்பர் மச்சான். நீ எப்போ ஓகே சொன்ன? 3 செகண்ட்ல. இன்னும் ஒரு ஸ்பீடு. ரூஹி, ஏய் நீ எப்போ வந்த? அவன்கிட்ட ஏன் உட்காந்துட்டு இருந்த? அது அப்படியே. என்ன அப்படியே அவன் சொல்றோம் ஓ சொல்றோம் டச் ஆகிட்டு இருந்துச்சு. அவளோ கூட தெரியாம உட்காந்துட்டு இருக்க. அது அவன் என் ஃப்ரெண்டு தானே. அதனால எப்படி வேணா இருப்பியா? அத நான் யோசிக்கல. ஏன் யோசிக்கல? யோசிக்கணும். சாரி. உன் சாரிலாம் தேவையில்ல. எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? சாப்பிட்டியா? இல்ல. பசிக்கல. சரி சாரி உன் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி அப்படி பண்ணதுக்கு. ம். ஆனா நீயும் திரும்ப அப்படி எதுவும் நடக்காத மாதிரி பாத்துக்கோ. என்ன? ஒண்ணும் இல்ல. ஹலோ வரேன்டா. சரி நீ சாப்பிட்டு போ. ம். சரி சரி சரின்ன. சரி பாய். ஹலோ, கீழே வாங்கள். கீழே வா. வா. ஹே, சடனா என்ன இங்க? சும்மா உன்னை பார்க்காதா. சரி நீ கண்ணை மூடு. ஏன் கண்ணை மூடு சொல்றேன். திடீர்னு வந்து கண்ணை மூடுன்ற? இப்போ கண்ணு மூடு. என்னடா அது? கண்ணை மூடு. சரி. ஏய், என்ன இது? ட்ரெஸ்ஸா? பாரு, எதுக்கு சடனா? நம்ம ஃபேர்வெலுக்கு. சரி பை. டேய் எங்க பாக்குற? ஓ என்னப்பா இன்னைக்கு ஒரு நாள் இவங்க 2 பேரும் பொண்ணு மாதிரி வந்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. நான் எல்லாரும் தான், ஆனா இங்க அழகு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. நல்லா இருக்க.
வெண்ணிலா ட்ரெஸ் நல்லா இருக்கு. யார் வாங்கினது? ப்ரோ இவ்வளோ நேரமா என்ன பேசிட்டு இருந்தீங்க? எங்கள் ஃப்யூச்சரை பற்றி பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி என்னதான்டா பேசுறீங்க? நாங்கள் லிவின் போல தான் இருக்கோம். நாங்களும் அதை தான் பிளான் பண்றோம். எக்ஸ்கியூஸ் மீ கப்பிள்ஸ், இன்னும் கொஞ்ச நாளில் ஃபைனல் எக்ஸாம்னு ஒன்று வரப்போகுது. அதில் நீங்கள் பாஸ் ஆனாதான் இப்போ பிளான் பண்ணீங்கல்ல அதெல்லாம் நடக்கும். பார்த்துக்கலாம். போகணுமா? இல்ல பின்ன இன்னும் கொஞ்சம் நேரம் அப்புறமா போலாமே. டேய் இப்படி சொல்லி 1 ஹவரா சுத்துறோம். போக மனசே வரல. நாளைக்கு பார்க்கலாம். போ. ம். என்னாச்சு? அப்படி நம்ம இப்படியே ஒன்னா இருக்கணும்னு தோணுது எனக்கும். டேய் என்னடா யோசிக்கிறேன்? அது எப்படிடா அவங்க வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க? அதெல்லாம் தொழில் ரகசியம் மச்சான். சரி நீ சொல்லு, என்ன பேசி ஓகே பண்ண? சரி உண்மையதான் சொன்னேன். இப்படி லவ் பண்றோம், இப்படி பிளான் இருக்குன்னு. இவனை பத்தி எல்லாம் கேட்டாங்க. வீட்டுல ஒரே பயம், உஷாரா இருப்போமான்னு, எது தப்பு நடக்காம இருக்கணும்னு. டேய் இந்த லிவின் பிளான் பண்ணதே ஒன்னா இருக்கணும்னு தான். இன்னும் புரிஞ்சுக்கணும், நிறைய லவ் பண்ணணும். ஒன்றும் இல்லை, என்ஜாய் பண்ணுங்க போதும். ஆக்சுவலாக இப்போ தான் ரொம்ப சண்டை வர சான்ஸ் இருக்குது. ஏன்னா டே ஃபுல்லாக ஒன்றா இருப்பீங்க. ஸோ அந்த டைமில் கொஞ்சம் பொறுமையாக போங்க, அவ்வளோதான். அதான் அவங்க 2 பேருக்கும் உங்களை பற்றி தெரியும்ல. ஸோ விட்டு கொடுக்காம இருந்தால் போதும். சூப்பர் ப்ரோ. சரி பால் பொங்க போகுது. ஏனேனோ பெண்ணே நீ வந்ததாலே தண்ணீரில் இலை போல் மிதக்கிறேன். என் காற்றில் இன்று உன் சுவாசம் தேடி இன்றேனோ விண்ணோடு பறக்கிறேன். என் ஆசை நினைப்பது ஏராளம் என்றாலோ என்னிடம் மொழி இல்லை. பெண்ணாசை மறைப்பது ஏராளம், அதையெல்லாம் சொல்லிட வழியில்லை. ஓ அன்பே என் இதயத்தை உன் கையில் நான் தந்தேன் ஓர் கடிதத்தை. உன் இதயம் என் வசத்தில், என் இதயம் உன் தடத்தில். இருவருமே ஓரிடத்தில் காதலினும் கலவரத்தில்.
லேட்டு? உனக்கு 5K எல்லா ஒர்க்கும் முடியுதுல்ல? ஆமாம், கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, முடிச்சுட்டு போக சொன்னாங்க. அப்படி சொன்னா முடியாது, நாளைக்கு பண்றேன்னு சொல்லு. ஒர்க் பிளேஸில் அப்படியெல்லாம் சொன்னால் சரிம்மா நீ கிளம்புன்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னா போடான்னு வந்துரு, வேற வேலை பார்க்கலாம். சரி விடு, நெக்ஸ்ட் டைம் லேட் ஆகாத மாதிரி பார்த்துக்கிறேன். சாப்பிட்டியா? இல்லை, ஒர்க் ஜாஸ்தி, அதான் சாப்பிடல. சரி வா. சொல்லுமா. நான் சொன்னதை பத்தி யோசிச்சு பாத்தியா? அம்மா, நான் என்ன பண்ணணும்னு இப்ப நினைக்கிறேன்? என்ன பண்ணுன்னு கேக்குற? இப்போ அவன் கூட தான் இருக்க போறேன்னு சொல்றியா? ஆமா. அவன் இப்ப எந்த நிலைமையில இருக்கான்னு தெரியும்ல, அப்பயே இந்த முடிவு எடுக்கிற? இல்லம்மா, நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒருவேளை அவன் இடத்துல நான் இருந்து அவன் என்ன பாத்துக்கிறேன்னா அப்ப சந்தோஷப்பட்டிருப்பேன்ல. ஆமா, ஆனா இப்போ உன் லைஃப் தானே வீணா போகுது. அவன் எழுவானா இல்ல யாருக்கு தெரியும்? அம்மா ப்ளீஸ், அவன் எழுறான் இல்ல அதை பத்தி எனக்கு கவலை இல்ல, நான் அவன் கூட தான் இருப்பேன். ஊரை விட்டு ஊரு வேற போயிருக்க, அங்க நீ இப்ப தனியா இருக்கணும். உன்னை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு. முடியாதுமா, நான் எங்கும் வரல. திரும்ப அதை சொல்லி கால் பண்ணாத, நான் வைக்கிறேன். உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு. அது எங்க ஆஃபீஸோட மெயின் பிரான்ச் ஃபாரின்ல இருக்கான், அங்க ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்கு. அதுக்கு? அது போக என் பேர் செலக்ட் ஆயிருக்கு. அங்க போய் என்ன ஆக போகுது? விடு, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். இல்ல, அங்க போனா இப்ப ஒர்க் பண்றதை விட அங்க கொஞ்சம் ஹை வேல்யூ கிடைக்கும். வேணாம், சும்மா ஏன் நீ அவ்வளோ தூரம் போகணும்? விடு, இருக்கிற வேலை மட்டும் பாரு. போகணும்னு தோணுது. வேணான்னு சொல்றேன்ல. என்னாச்சு? ஏன் அப்படி உட்காந்துட்டு இருக்க? உடம்பு ஏதாவது சரியில்லையா? என்னாச்சு? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். எதை பத்தி? நம்ம லைஃப பத்தி. இல்ல, என் லைஃப பத்தி. புரியல. சொல்றேன். நம்ம எவ்வளவு நாளா லவ் பண்றோம்? 4 வருஷமா? ஏன்? இந்த 4 வருஷத்துல நான் ஒரு விஷயம் பண்ண போறேன்னு சொன்னா எதுக்காச்சும் சப்போர்ட் பண்ணிருக்கியா? நீ பண்ணக்கூடாத விஷயம் சொல்லியிருப்ப, அதான். அது நீயா முடிவு பண்ணிக்கிற. ஆனா எனக்கு பிடிச்சிருக்குன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை நீ பாத்திருக்கியா? உனக்கு எல்லாம் பிடிக்கும், அது எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ண முடியுமா? சக்தி போதும். நானும் குழந்தை இல்ல, சரியா? எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்னு தெரியாம இருக்கிறதுக்கு லைஃப்ல உன்னை ஏன் லவ் பண்ணிட்டு ரிக்ரெட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரிக்ரெட்டா? ஏன்? உனக்கு என்ன அந்த கான்ஃபரன்ஸுக்கு போகணும்? ஆமா. அங்க போய் உனக்கு என்ன கிடைக்க போகுது? மேக்ஸ் டு மேக்ஸ் ஒரு ப்ரமோஷன். அதான் சொல்றேன், எனக்கு அங்க போகணும்னு தோணுது. நீ ஏன் வேணாம்னு சொல்ற? இங்க பாரு, இன்னும் கொஞ்ச நாள் நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிப்போம்.
அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலி நம்ம பசங்கன்னு இருப்போம். அப்போ எப்படியும் நீ இந்த வேலைக்கெல்லாம் போக மாட்டேன். அதுக்கு நீ போக மாட்டேன்னு யார் சொன்னா? இதை நீயே முடிவு பண்ணிட்ட. இப்போ இருக்கிற டைமுக்கு 2 பேரும் ஒர்க் போகணும். இல்லைன்னா லைஃப் எவ்வளோ கஷ்டம் ஆகும்னு யோசி. அதை நான் பார்த்துக்கிறேன். இப்போ சண்டை போடாமல் போ, நான் ஆஃபீஸ் கிளம்பணும். முடியாது. என்னடி உனக்கு புரியல எனக்கு எப்படி இருக்குன்ட்டு. நீ என்ன சேஃபா பார்த்துக்க இன்னும் ஜெயிலில் இருக்கிற மாதிரி தான் பண்ற. நான் கான்ஃபரன்ஸ் போறேன். எனக்கு என்ன தோணுதோ பண்ணுவேன். உனக்கு அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணணும்னா பண்ணு, இல்லைன்னா விடு. இந்த மயிறு மாதிரி பேசுகிற வேலைலாம் என்கிட்ட வேணாம். இவ்வளோ நாள் இப்படி தானே இருந்த, இப்போ என்ன? அதான் நான் பண்ண தப்பு. இப்போ என்னால முடியாது, விடு. போடி. நான் இல்லாமல் நீ எப்படி இருக்கேன்னு நானும் பார்க்குறேன். போகாதே போகாதே நீ இல்லாமல் ஆகாதே. உன் மீது நான் வைத்த காதல் தான் மாறாதே. எரிய எரிய வெளிச்சோம் நிறையும், உருகி உருகி மெழுகும் கரையும். பிரிய பிரிய காதல் தெரியும், அறிய அறிய கண்கள் கரையும். இந்த மனித பிறவி பெண் அன்பினில் அடங்கிடும். எந்த பெரிய உலகம் உன் வெளியினில் அடங்கிடும். இந்த மனித பிறவி பெண் அன்பினில் அடங்கிடும். கண்ணாடிக்காரையில் கண்ணீர் கொண்டு உன்னையே சுவாசித்த காதலன் என்று உண்மையாய் நிற்கிறேன் வேதனை கொண்டு. கண்ணாடிக்காரையில் கண்ணீர் கொண்டு உன்னையே சுவாசித்த காதலன் என்று உண்மையாய் நிற்கிறேன் வேதனை கொண்டு. இவையாவும் காதல் வண்ணம், ஒரு நாளில் நீயும் நானும் ஒன்றாக கை கோர்க்கலாமா? போகாதே போகாதே நீ இல்லாமல் ஆகாதே. உன் மீது நான் வைத்த காதல் தான் மாறாதே.